தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் 7ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு. இந்த குருமங்கள யோகம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது தனுசு ராசிக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். நல்ல ஒரு கோவிந்த பகவத்பாதர் மாதிரி ஒரு ஆசிரியரும், ஆதிசங்கரர் மாதிரி ஒரு மாணவனும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ, செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள்னு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வரீங்க? ஏன் பொதுவாக பல பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, ராசி பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, அதில் இந்த பலன்களில் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரன் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட், முக்கியமான கிரகம். அதே மாதிரி செவ்வாயும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என்ன காரணம்னா இந்த செவ்வாய் தான் காரணம். எப்படி சுக்கிரன் கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க உதவியாக இருக்கோ, அது மாதிரி இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகளுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி சப்போஸ் இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கோபம், வெறி, எரிச்சல், ஆளுமைத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். இது ஆளுமைத்தன்மை தொழிலில் இருக்கலாம், ஆளுமைத்தன்மை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆளுமைத்தன்மை அண்ணங்கிட்டையோ, தம்பி கிட்டையோ, அப்பா கிட்டையோ, அம்மா கிட்டையோ இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால தான் செவ்வாய் சில இடத்துல சட்டிலாக இருக்கணும், சில இடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை, உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒழுங்கான இடத்துல இல்லை அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கை ஓங்கிடுவாங்க, பலார்னு அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா இந்த செவ்வாய் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லாட்டி மகரத்தில் உச்சமாக இருப்பார், இல்லாட்டி 4ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசுகிறதே அடிக்க வர மாதிரி தான் இருக்குது. இவன் என்னப்பா அப்படி கோவப்படுறான், அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரி செயல்படுறான்னா அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி மாதம் நடந்துட்டு இருக்கு. எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார், குருவோட வீட்டில். இந்த குருவோட வீடுங்கிறது அவர் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். அதில் இந்த நல்ல விசேஷம் என்னென்னா, குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ, செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார், சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைச்சிரும். செவ்வாய் சனியின் பார்வையில் இருந்தால் ஆக்ரோஷத்தன்மை நெருப்பு மாதிரி இருப்பார். குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் வீட்டுக்குள்ளார ஒரு சிம்னிக்குள்ளார விளக்கேற்றி வச்ச எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த மாதிரி குரு பார்வையில் செவ்வாய் வந்தாருன்னா ஒரு சிம்னிக்குள்ள அடங்கின நெருப்பாக இருப்பார். ஆனால் சனியின் பார்வையில் வந்தால் வீட்டையே பற்ற வைக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அதனால தான் இந்த குரு பார்வையில் வர செவ்வாய் ஒரு
மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்குது. அதுவும் குருவோட வீட்டுக்கே போகிறார். சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால் சனியின் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். இந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்க போகிறாரு. குருவின் பார்வையில் குரு வக்கரமாக இருக்கார். அதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு வந்து செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ விரையாதிபதி 5ஆம் வீட்டதிபதி ராசிக்குள்ளே வந்திருக்காரு குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். எதனால் செலவு? குழந்தைகளுக்கான செலவு, மேல் படிப்புக்கான செலவு, குழந்தை பாக்கியத்திற்கான செலவு, வியாபாரத்துக்கான செலவு, கடல் கடந்த பயணத்துக்கான செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள். ஏதாவது ஒரு செலவாவது இருக்கா சார்? ஒன்றாவது விட்டு வைங்க சார். ஏன்னா நான் லைனாக சொல்லிட்டு வரேன்னு பார்க்காதீங்க. உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் செலவு தான் ஏற்படும். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் 7ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு. இந்த குருமங்கள யோகம் என்ன ஒரு விஷயம்னா புதிய 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 நட்புகள் வரும். திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம். திருமணம் ஆகிடுது சார், டைவர்ஸும் ஆகிடுது, நான் தனியாக ஒண்டி கட்டியாக வாழ்ந்துட்டுருக்கேன், 45 வயசு ஆகிடுது, 50 வயசு ஆகிடுது, ஒருத்தர் தேடி வரப்போகிறார். ஒரு பெண்ணோ ஆணோ வந்து உங்களை பிடிச்சி போயிட்டு உங்ககிட்ட வருவார், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏற்றுக்கோங்க, நல்ல வாழ்க்கை துணை அமையும். ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கோபம் வந்து நியாயமான கோபமாக இருக்கும். யாரோ ஒரு பையனோ பொண்ணோ உங்களை ஏமாற்றிருப்பாங்கிறதுக்காக எல்லா பையன் பேர்லேயும் பொண்ணு பேர்லையும் கோபத்தை செலுத்தக்கூடாது. உங்கள் 21 வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணும் அந்த பையனும் ஏமாற்றிட்டான். இப்போ 51 வயசில் வந்து ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா அது தப்பு கிடையாது. 60 வயசுலலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் தாங்க இந்த வயசுக்கு பிரச்சனை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் வந்து என்னுடைய கிளையண்ட் சிங்கப்பூரில் இருக்கார். ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன், செட்டில்ஸ் இன் சிங்கப்பூர் மலேசியா, பட் ஹீ இஸ் டூயிங் அ பிஸ்னஸ் இன் அர்ஜென்டினா. எப்படி? இங்கேருந்து இங்கே வந்து செட்டில், இங்கேருந்து அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. 89 வயசு, ஹீ இஸ் 89 இயர்ஸ். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உற்சாகம் பிறக்கிறதே அவர்கிட்டேருந்து தான். நான் இதை பல பேர்த்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அவரை பார்த்து அவர் கூட பேசினாலே, அவர்கிட்ட பேசினேன்னா அவர் 4 நாள் பேசினார், 4 நாள் மெசேஜ் பண்ணார் தான் ஒரு நாள் கால் பண்ணுவேன். அவருக்கு வந்து அவரும் பிஸியாக இருப்பார், நானும் பிஸியாக இருப்பேன். அதனால் அந்த டைமில் வந்து அவர்கிட்ட நான் பேசும்போது எனக்கு வந்து ஹீ இஸ் அ பூஸ்டர் ஃபார் மீ. ஏன்னா பிகாஸ் நம்ம வயசில் பாரு அவர் எப்படி இருக்கார். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். செலவுகளை கொடுத்தாலும் அது வெற்றியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளினால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணும்போது லீகல் பேப்பர்ஸை டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். தாய் பத்திரம் இருக்கா, வெள்ளங்கம், சிட்டா, அடங்கல், இந்த பட்டா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அது இல்லாமல் வாங்காதீங்க. நாளைக்கு அதில் வில்லங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசிக்கு சுப பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக கடல் கடந்த நபருடன் தொடர்பில் இருப்பீர்கள், ஆனால் பேசியிருக்க மாட்டீங்க. அதாவது நேரில் பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ அவர் நேரில் வருவார். ஹி வில் பி அன் அட்வைசர், குட் மென்டார் ஃபார் யூ. நல்ல மென்டார் கிடைத்து, அதாவது ஒரு நல்ல ஒரு கோவிந்த பகவத்பாதர் மாதிரி ஒரு ஆசிரியரும் ஆதிசங்கரர் மாதிரி ஒரு மாணவனும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இப்போது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது திருப்பரங்குன்றம் முருகனை. அதாவது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. அங்கே போனீங்கன்னா 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, நடுவில் முருகன் உட்காந்துருப்பார். அவரை வணங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறவனுக்கு நல்ல மாணவனாக இருந்தால் தான் ஆசிரியராக முடியும். ஏன்னா அங்கே நல்ல முருகன் வந்து நல்ல ஆசிரியர். அந்த இடத்துல நல்லதையும் சொல்லித்தராரு, கெட்டதையும் சொல்லித்தராரு, ஏழையும் காப்பாற்றுறாரு, பணக்காரனையும் காப்பாற்றுறாரு. ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லைன்ட்டு. ஸோ நல்ல ஆசானை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த முருகப்பெருமான், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்கிடுவார். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு
பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும், குறிப்பாக உறவுகளுக்குள்ள உங்கள் மனஸ்தாபங்களை குறைப்பதற்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் போலீஸ் கேஸு வழக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.